ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். வணக்கங்க. நான் பத்மினி பேசுகிறேன் சென்னையிலேருந்து. நான் ஏஎல்பி ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ரொம்ப கர்வமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அதில் சேர்ந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது நான் என்ன அப்படின்ற விஷயம். முதல்ல ஏஎல்பின்னா அட்சய லக்ன பத்ததி. அதுலேயே அட்சயம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வேர்டு இருக்குது. கொடுத்த நம்ம ஐயா பொதுவுடை மூர்த்தி திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு கோடி கோடி கோடானு கோடி நன்றிகள். நான் இதில் சேர்ந்ததால் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், புதிய பாதையில் புதிய மாற்றங்கள்ன்ற மாதிரி. நிஜமாகவே இது எனக்கு இந்த 57 வயசில் இது ஒரு புதிய பாதையாக தோணுச்சு. என் லைஃப்பில் புதிய மாற்றங்கள் பல வந்தது. நான் மாறினேன், என் குடும்பம் மாறித்து, என்னை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றம் தெரிஞ்சது எனக்கு. அது இந்த ஐயா பொதுவுடை மூர்த்தி ஒரு சித்தர் போல் இருந்து வழி காமிச்சார் போல் எனக்கு தோணுது. அவர் கூட இருந்து எனக்கு வழி நடத்துகிற மாதிரிலாம் எனக்கு ஃபீலிங் வருது. சரி, இது மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்ட், கடல் போன்ற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து எவ்வளோ ஈஸியாக அத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி 18 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 132 விதமான ஜோதிட சாஸ்திரங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து அலசி எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஈஸியாக ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது இந்த கிளாஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. காத்தால் எனக்கு எழுந்திருக்கிறதே ஏதோ கோவிலுக்கு போன மாதிரி இருக்குது. காத்தால் நான் 3:30 4க்குள்ளாரவே எழுந்திரிச்சிருவேன். எழுந்து சாதாரணமாக எல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு 4:30க்கு கிளாஸ் தொடங்கும். அப்படியே நம்ம குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. கோவிலில் ஒரு நம்ம 6:30 7 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அடுத்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் மற்ற வேலைகளெல்லாம் தொடங்கும் போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேறு எதை பற்றியுமே நினைவே வராது. அடுத்து நம்ம வேலை அது என்ன, அது மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம எத்தனை கிளாஸுங்களுக்கு தனித்தனியாக போக வேண்டியது இருக்கும்னு நான் யோசிப்பேன் அப்பப்போ. பாரு, இதுக்கு ஒரு சைக்காலஜி கிளாஸ் போனோம், அந்த கிளாஸ் போனோம், இந்த கிளாஸ் போனோம், ஏன்னா மோட்டிவேஷன் கிளாஸ் போனோம். அதுக்கு தான் இப்போல்லாம் நிறைய கிளாஸஸ் வந்திருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒரே கிளாஸ் தான் இது. அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பு. இது பேர் தான் ஜோதிடம், ஆனால் வாழ்க்கை கல்வியை இவங்க கற்றுத்தராங்க. நானே 57 வயசில் கற்றுக்காத தெரிஞ்சிக்காததெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிறேன். நல்லவை பல. எவ்வளவோ நன்றிகள் சொல்லணும். நான் ஜென்ரலாக கோவில்னு சொன்னேன் இல்லைங்களா, குளித்து விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போகிற ஃபீலிங் மாதிரி இருக்கும் எனக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதே தான் நான் தினமுமே என்னோடய மைண்டில் வச்சுருப்பேன். நான் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறோம். அங்கே மூலமூர்த்தியாக பொதுவுடை மூர்த்தி ஐயா இருக்காங்க. சுத்தீர இருக்க தேவதைகள் எல்லாம் டீச்சர்ஸ். அங்கே நாங்கள் எங்கள் கோவிலுக்கு போகிற இடத்துல கொடிமரம், நந்தீஸ்வரர் இருப்பார், அப்புறம் சரபேஸ்வரர் இருப்பார். அப்படியே வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைடு அம்பாள் இருப்பாங்க. நேராக சுவாமிக்கிட்ட போனவுடனே சுத்தீர பெருமாள், அதாவது விநாயகர் இருப்பார், ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இருப்பார், வள்ளி தேவசேனாவோட முருகர் இருப்பார், அப்படியே வந்தால் துர்கை இருப்பாங்க. அப்படியே சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியில் அம்மனையும் கும்பிட்டுட்டு பைரவர் இருப்பார், அவரையும் கும்பிட்டுட்டு கடைசியாக கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வெளியில் வருவோம். அந்த மாதிரி இந்த நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா இருப்பாங்க. அந்த அம்மா அருளரசி, அருள் பேர்லேயே இருக்குது பாருங்கள், அருள். அங்கேருந்து அருளை வாங்கி நம்மளுக்கு அப்படியே கொட்டுறார் சுவாமி, அப்படியே பெருமாள் அப்படின்ற மாதிரி. பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்கிட்ட இருக்குது, நிறைய ஞானம் இருக்குது. இருந்தாலும் ஒரு பெண் துணை தேவை தானே வாழ்க்கைக்கு. அது மாதிரி அந்த அருளே அவருக்கு துணையாக இருக்காங்க, துணைவியாராக இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நமஸ்காரங்களை பண்ணிக்கிட்டு, மற்ற பரிவார தேவதைகளான எல்லாருக்கும் ஒருத்தர் பேர் கூட விடவே முடியாது. எனக்கு தெரியாத பல பேர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிந்த பேர்களை மட்டும் சொல்கிறேன் நான். சாந்தகுமார் சார் இருக்காங்க, சத்யநாராயணா சார், நம்ம அமுதா மேம், அப்புறமா உமா வெங்கட் மேம், அப்புறமா சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேம் இருக்காங்க, ரகுபதி சார் இருக்காங்க, அப்புறமா ராதாகிருஷ்ண சார் இருக்காங்க, அப்புறம் டிகே பிரியா
பிரியாவை பார்த்து கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோ சின்னதா தெரியுது எனக்கு. சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. எந்த அளவு ஒரு விவரமா சொல்லிக் குடுக்குது அந்த குழந்தை அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படியா நான் எல்லாரையும் வந்து சிவன் கோவில்ல இருக்கிற சுத்தி இருக்கிற தேவதைகள் மாதிரி தான் பார்க்குறேன். மூலமூர்த்தி, பொதுவுடை மூர்த்தி ஐயாவாவும், அங்கே இருக்கிற தேனுகா பரமேஸ்வரி அம்பாள் அருளரசியாகவும், மற்ற பரிவார தேவதை சுற்றி இருக்கிற தேவதைகளாகவும் டீச்சர்ஸ் எல்லாரையும் கூடவும் நான் அப்படி தான் வர்ணிச்சு வச்சிருப்பேன் என்னோட இதில தினம் தினம் கூட. நான் முதல்ல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே சமைக்க ஆரம்பிச்சுருவேன். சமைச்சு முடிக்கிறதுக்கும், கிளாஸ் முடியும் போதுக்கும் சரியா இருக்கும். கிளாஸ் முடியும்போது மறுபடியும் ஒரு வீடியோ ஆன் பண்ணி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு, அதே இதில அதுக்குள்ளேயே நான் பாக்ஸ் எல்லாம் முடிச்சு கட்டி வச்சுருவேன். அந்த நடுப்புற சமைச்ச டைம் கூட எனக்கு தெரியாது. முடிவு பெறும்போது முடிஞ்சா பேசுவோம், இல்லைன்னா இல்லை. அது அந்த சூழ்நிலையை பொறுத்தது. மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்படியே அந்த ஒரு 5, 10 நிமிஷம் அந்த வைப்ரேஷன்லேயே நான் உக்காந்துருப்பேன். இதுதான் என்னோட தினசரி இதுவா போச்சு. சண்டே ஆனாக்க எதுவுமே செய்யாதது போல தோணும். அன்னைக்கு ஏதோ சரியில்ல போல தோணும். ஏன்னா, சண்டே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு விட்டுர்றோமா, அந்த ரெகுலர் இது இருக்க மாட்டேங்குது. சண்டே கூட கிளாஸ் வச்சா நல்லாயிருக்கும் போல தான் எனக்கு தோணும். எல்லாருக்கும் எப்படி தோணும்னு தெரியாது. எனக்கு மட்டும் சண்டே கூட கிளாஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தான் தோணும். அந்த நாள், இந்த நாள் இனிய நாள் அப்படின்ற மாரி ஒவ்வொரு நாளும் போகும்போது, அது இல்லாதப்ப அதோட இது தெரியுது. அதோட தேங்க்யூ. நான் எப்பயுமே ஏஎல்பியில பயணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு குரு துணையா இருந்து என்னை வழி நடத்துவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.